இடைக்கூடாத குழந்தைக்கு டாப் 10 இரவு உணவுகள். ஒரு மதருக்கு ஒரு பெரிய டாஸ்க்கும் ஒரு சேலஞ்சா இருக்கிறதே ஒரு நாளைக்கு தேவையான 3 மீலை பிளான் பண்றதான். எஸ்பெஷலா ஒரு குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும், வீட்டுல இருக்க பெரியவங்களும் அதை சாப்பிடணும், குழந்தை சாப்பிட்டு வெயிட் கெயின் ஆகணும், குழந்தைக்கு பிடிச்சதாவும் இருக்கணும். இந்த மாதிரி பல்வேறு ஆஸ்பெக்ட்ல அதை யோசித்து தான் செய்யணும் ஒரு மதர். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் லஞ்ச் அண்ட் டின்னர் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் ஆன்லைன் கன்சல்டேஷன், ஆஃப்லைன் கன்சல்டேஷன்லையுமே டவுட்ஸும் கேட்டிருக்கீங்க. நான் அதை கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவும் அதே மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இதில் நான் இரவு உணவுகளை பற்றி பேச போகிறேன். இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் நான் சொல்ல போகிற எல்லா ஃபுட்டையும் உங்களால் நோட் பண்ணி வச்சுட்டு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்க முடியும். இதே மாதிரி குழந்தை ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தை மருத்துவராக இருக்கிறேன். என்னதான் நம்ம ஊர்ல நிறைய ஃபுட் இருந்தாலுமே ஒரு குழந்தைக்கு அப்படிங்கிறப்போ எது கொடுக்கணும், எது கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். எஸ்பெஷலா வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா இதை கொடுக்காத, அதை கொடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நைட் ஆயிட்டு அப்படின்னா பச்சரிசி கொடுத்தோம்னா குழந்தைக்கு ஒத்துக்காது, நான்வெஜ் கொடுக்காத, ஆயில் ஐட்டம் கொடுக்காத. இதுல சில உண்மைகள் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் மித்தாவும் இருக்கு. ஸோ டின்னர் பிளான் பண்றதுக்கு முன்னாடி எந்தெந்த ஃபுட் நம்ம கொடுத்தா குழந்தைக்கு சேஃபா டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். ஒரு சில வீட்டுல இதெல்லாம் பிளானிங்கே இல்லாம அம்மா அப்பா என்ன சாப்பிட்றாங்க, இல்ல பெரியவங்க அன்னைக்கு என்ன சாப்பிட்றாங்களோ அதே குழந்தைக்கு கொடுத்துருவாங்க. ஒரு ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட் இல்ல ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டை கொடுப்பாங்க. இல்ல தொடர்ந்து மைதா, புரோட்டா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் குழந்தைக்கு கொடுத்துட்டு இருக்கிறனால லாங் ரன்ல குழந்தைக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இதை நான் டே டு டே பிராக்டிஸ்லயும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சேஃபா, கம்ஃபர்ட்டா, ஈஸியான டைஜஷன் ஆகிற ஒரு ஃபுட்டை குழந்தைக்கு கொடுக்கணும். டே ஃபுல்லாவே குழந்தை நல்ல பிளேஃபுல்லா ஆக்டிவா இருக்கிறப்போ டைஜஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா நடக்கும். எஸ்பெஷலா ஈவினிங்க்கு மேல குழந்தைங்க ஒரு விளையாடுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். நம்மளுடைய ஹார்மோன், நம்மளுடைய பாடி சிஸ்டமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். நீங்க கொடுக்கறது இமீடியட்டா பிரச்சனை கொடுக்கணும் அவசியமே இல்லைங்க. அவங்க பெரியவங்களை ஆகிறப்ப கூட அவங்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வர்றதை நம்ம பாக்குறோம். இதெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய சில ஃபுட்டை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறது இட்லி தாங்க. இட்லி அப்படின்னாவே நிறைய பேருக்கு பிடிக்காத ஃபுட்டாவே தான் இருக்குங்க. ஆனா அதுதான் ரொம்ப சேஃப் அண்ட் குழந்தைக்கு ஈஸிலி டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட். என்னோட ஓபிக்கு ஒரு மதர் தன்னோட குழந்தைக்கு டயட் சார்ட் கேட்க வந்திருந்தாங்க. ஈவினிங் டைம் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா அந்த குழந்தைக்கு எப்பயுமே ஒரு பேன் கேக் கொடுக்கறது, பாஸ்தா இந்த மாதிரி. ஏன்னா காலையிலையும் லஞ்சும் சாப்பிட மாட்டாங்க, ஈவினிங்காவது நல்லா சாப்பிடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியா நான் ட்ரை பண்ணுவேன் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இட்லி தோசை எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னா, நம்ம எல்லாம் அந்த இட்லி தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம், ஏன் அந்த ஃபுட்டை என் குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. இதுல எனக்கு ஒரு ஆச்சரியமாவே இருந்தது. அந்த மதருக்கு ஒரு புரிதலே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இட்லி அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ருக்கோம், அதனால குழந்தைக்கு கொடுக்க கூடாதுன்னு இல்லவே இல்லை. ரொம்ப சேஃபான ஃபுட்டு தாங்க. ஏன்னா அது நல்லா ஸ்டீம் பண்ணி நம்ம எடுக்கிறனால அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. முக்கியமா ப்ரோபயோட்டிக்லாம் இருக்கிறனால குழந்தைக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இது வராமவே அவாய்ட் பண்ணும். ஸோ வாரத்துல தாராளமா நீங்க 2 to 3 நாள் கூட நீங்க இட்லி கொடுக்கலாம். இட்லியோட சேர்ந்து சாம்பார் கொடுக்கலாம், இல்ல காய்கறி சட்னி, சட்னிலே நீங்க வெரைட்டி ஆஃப் சட்னி நீங்க ட்ரை பண்ணலாம். செகண்ட், கிச்சடி. ஒரு இட்லி கொடுத்தா அதுல இருக்க மாவுச்சத்து எதுவோ அதே மாதிரிதான் ரைஸ்லாம் இருக்க போகுது. ஸோ நீங்க கிச்சடி தாராளமா நீங்க கொடுக்கலாம். கிச்சடி நீங்க செய்யறப்போ அதுல தாளும் சேர்த்து செய்வீங்க. இது போக நிறைய வெஜிடபிள்ஸ் நீங்க அதுல போட்டு பண்றனால ரொம்பவே ஃபிளேவர்டா இருக்கும். அதோட ஒரு கீ மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தைக்கு அந்த அரோமாவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட், ஊத்தாப்பம். நம்மள நிறைய பேருக்கு தோசை நல்ல மொறுமொறுன்னு சாப்பிட்டாதான் பிடிக்கும், தவிர இந்த ஊத்தாப்பம் மாதிரி எல்லாம் பிடிக்க வர்றதில்ல. ஆனா சின்ன வயசுல இருந்தே நீங்க குழந்தைக்கு ஊத்தாப்பம் அப்படிங்கறத நீங்க கொடுத்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அதுல ஸ்டீம் பண்ணி நம்ம எடுக்கிறனால குழந்தைக்கு அது ஒரு கம்ஃபர்டான ஃபுட்டா தான் இருக்கு. இது போக நீங்க ஊத்தாப்பம் கொடுக்கறப்போ அதுக்கு மேல நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஈஸியா பிடிக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட், உப்மா. உப்மா அப்படின்னாவே இங்க யாருக்குமே பிடிக்காதுங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து வெறும் உப்மாவை ஒரு பிளாண்டா நம்ம கொடுத்து, இல்ல அதோட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி கொடுக்கறனாலேயே அது டேஸ்ட்லெஸ்ஸாவே நம்மளுக்கு தெரியுது. ஆனா இந்த உப்மாவை நல்ல ஃபிளேவர்டா நீங்க செய்யலாம். எப்படி நீங்க செய்யலாம்? ஒரு கீ ஆட் பண்ற மூலம், இல்ல நீங்க அதுல ஒரு ஸ்பைசி திங்ஸ் நீங்க ஆட் பண்ணுங்க, இல்ல வெஜிடபிள்ஸ் நீங்க போடுங்க. இந்த மாதிரி ஒரு உப்மாவை நீங்க கலர்ஃபுல்லா செய்யறனாலையும் இல்ல கொஞ்சம் ஃபிளேவர்டோட செய்யறப்போ குழந்தைகளுக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கணும். இன்னொன்னு, உப்மா அப்படின்னாவே
நீங்க சுகரோடு கொடுக்கணும் அப்படிங்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல வந்து நீங்க சாம்பார் சட்னி வச்சு நீங்க சாப்பிட்றப்போ ஒரு பொங்கல் மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்பெஷலி டின்னருக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு கம்ஃபர்டான ஃபுட் தான். இதே மாதிரி உங்க குழந்தையோட ஃபேவரட் டின்னர் ஃபுட் நீங்க அடிக்கடி உங்க குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய டின்னர் ஃபுட்டை வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்டை நான் படிக்கிறேன். உங்க குழந்தைய ஹெல்த் ரிலேட்டடாகவும் இல்ல டயட் ரிலேட்டடாகவும் ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே தெரியுற நம்பர் நோட் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். இங்க நான் சொல்லக்கூடிய இரவு உணவு எல்லாமே இததான் நீங்க கொடுத்துட்டே வரணும், இதை மட்டுமே சர்க்குலேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லல. ஒரு ஜென்ரல் ஐடியா, ஒரு ஃபுட் அப்படின்னா எஸ்பெஷலா வந்து ஒரு மீல் அப்படிங்கிறது பேலன்ஸா இருக்கணும். அதுல வந்து கார்போஹைட்ரேட் மட்டும் இல்லாம புரோட்டீனுக்கு தால் இல்ல நீங்க பன்னீர் இந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். நீங்க டின்னர் பிளான் பண்றப்ப மட்டும் ரொம்ப பார்த்து பண்ணணும். ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட் கொடுக்கறது, எஸ்பெஷலா வந்து பேரண்ட்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா தந்தூரி சிக்கன் இல்ல கிரில் சிக்கன் இதெல்லாம் வந்து நைட் டைம்ல நீங்க கொடுக்கறனால குழந்தைகள் வந்து டைஜஷன் ப்ராசஸே வந்து ஸ்லோவா இருக்கும். அப்படிங்கிறப்போ குழந்தைகளுக்கு வந்து லாங் ரன்ல ப்ராப்ளம் தான் கொடுக்க போகுது. மைதா மாதிரி ஐட்டம் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். இல்ல பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். எஸ்பெஷலா வந்து ஒரு ஆயில்ல போட்ட ஃபுட் எல்லாம் வந்து டின்னர்ல வந்து நீங்க கொடுக்கறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ எவ்வளவு கம்ஃபர்டபுளா ஒரு ஸ்டீம்டு ஃபுட் நீங்க கொடுக்குறீங்க, ரொம்ப சிம்பிள் ஃபுட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஐடியாஸ் தான் நான் இந்த வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இடியாப்பம். இடியாப்பம் நம்ம வந்து தேங்காய் பாலோட டெஃபினட்டா நீங்க கொடுத்து பார்க்கலாம். இடியாப்பம் நீங்க மாவு பிசைகிறப்போ அதுல வந்து நீங்க சில வெஜிடபிள்ஸை வந்துட்டு நல்லா ஸ்டீம் பண்ணிட்டு அதை மிக்சியில அடிச்சு நீங்க சேர்த்து கொடுக்குறப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க பீட்ரூட் தான் சேர்க்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி செடி கலர்ல இருக்கிறப்போ குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து அதுவை பார்க்கறப்பே டெம்ட் ஆகும். சரி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம், இது ரொம்ப டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க டெஃபினட்டா வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். இந்த பச்சரிசி சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இது எல்லாம் எந்த கான்செப்ட்மே இல்லைங்க. பச்சரிசியில இருக்கிறதும் ஒரு கார்போஹைட்ரேட் தான். ஸோ இதை நீங்க தாராளமா கொடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க இடியாப்பம் வந்து கொடுத்துட்டு வரலாம். நெக்ஸ்ட் ஸ்டஃப்டு பராத்தா. இந்த பராத்தா அப்படிங்கிறப்போ நீங்க அந்த மாவுலே வந்துட்டு ஒரு பன்னீர் ஆகட்டும் இல்ல நிறைய வெஜிடபிள்ஸ் போடுறது இல்ல காளான் எல்லாம் போட்டுட்டு ஸ்டஃப் பண்ணி வந்து ஒரு கொடுக்கறப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஒரே ஒரு பராத்தா சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எனர்ஜியும் கிடைச்சிட போகுது. நெக்ஸ்ட் சப்பாத்தி ரோல். நம்ம ஊர்ல சப்பாத்தி அப்படின்னாவே ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருக்கவங்க தான் சப்பாத்தி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க தாராளமா குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதை நீங்க ஜஸ்ட் வெறுதா கொடுக்கறத விட அதை வந்து ஒரு ரோல் மாதிரி செஞ்சு அதுக்குள்ள வந்து ஸ்டஃப்டு வெஜிடபிள்ஸ் வந்து நீங்க வச்சு கொடுக்கலாம். இன்னொன்னு சப்பாத்தி மாவு பிசைகிறப்பயே நீங்க அதுலயுமே வெஜிடபிள்ஸ் வந்துட்டு வேக வச்சு அந்த தண்ணியோட சேர்த்து நீங்க வந்து மசிச்சு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க கொடுத்துட்டு வரனால குழந்தைகளுக்கு வந்து ஒரு காய்கறியும் சேர்த்து வந்து போற மாதிரி இருக்கும். இன்னொன்னு சப்பாத்தி வந்து நிறைய குழந்தைகளோட ஃபேவரட்டா தான் இருக்கு. ஸோ நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் தோசை. ஸோ நீங்க தோசையை தாராளமா மொறு சுட்டு கொடுக்கலாம். அதுக்கு மேல வந்து பொடி ஏதாவது நீங்க வந்து சேர்த்து கொடுக்கலாம். பொடி அப்படிங்கிறப்ப வீட்லயே நீங்க வந்து கருவேப்பிலை பொடி அரைச்சு வைக்கிறது இல்ல எள்ளு பொடி இல்ல பருப்பு பொடி இந்த மாதிரி நீங்க கொடுக்கறனால இப்ப எள்ளெல்லாம் குழந்தைங்க வந்து ஈஸியா சாப்பிட மாட்டாங்க. எள்ளு மிட்டாய் அப்படிங்கிறதே இப்ப யாருக்குமே பிடிக்காத ஃபுட்டாவே ஆயிருச்சு. ஸோ நீங்க வந்து அதை நீங்க வந்து அழகா வந்து பொடியாக்கி குழந்தைகளுக்கு வந்து தோசை மேல வந்து டாப் அப் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஈவன் நட்ஸ் பவுடர் கூட நீங்க வந்து மேல வந்து போட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுக்கறனால குழந்தைக்கு வந்து தோசை அவங்களுக்கு பிடிச்ச தோசை சாப்பிட்றப்ப ஆடடப்பா வந்து இதையும் நீங்க சாப்பிட போறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். எல்லா மீலும் பர்ஃபெக்டா நம்ம கொடுக்கறத தாண்டி குழந்தைக்கும் பிடிச்ச ஐட்டம் வந்து கொடுக்கறது தப்பே இல்லை. எஸ்பெஷலா ஒரு ஸ்வீட்னரோட இருக்கிற இந்த கண்டென்ஸ்டு மில்கை வச்சு நீங்க வந்து செய்யக்கூடிய இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து உங்க குழந்தைகளுடைய ஃபேவரட்டான ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி நீங்க கண்டென்ஸ் மில்கோட நீங்க கொடுக்கறப்போ குழந்தைகளுக்கு வந்து தாராளமா பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இல்ல ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா உங்க குழந்தைக்கு பிடிக்காத ஃப்ரூட்டை கூட இதுல வந்து கொடுக்கறப்போ குழந்தைகள் விருப்பப்பட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஒரு குழந்தைக்கு அந்த ஃபுட்டோட ஒரு கனெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணணும். ஃபுட் டைம் அப்படின்னாவே குழந்தைக்கு எப்படியும் போரா தான் கொடுக்க போறாங்க, எனக்கு பிடிக்காத கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறத விட நீங்க வாரத்துக்கு ஒரு நாளோ இல்ல 10 நாளைக்கு ஒரு தடவை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் பாஸ்தா இது எல்லாமே நீங்க தாராளமா வீட்லயே செஞ்சு கொடுக்கலாம். இது செஞ்சு கொடுக்கறப்போ நீங்க ஆடடப்பா வந்து அதுல வெஜிடபிள்ஸ் வந்து நீங்க போட்டு வந்து கொடுக்கலாம். இதுல மெயினா அதுல வர்ற பவுடர் யூஸ் பண்ணாம வீட்டுல ப்ரிப்பேர் பண்ண பவுடரை வச்சே நீங்க வந்து இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நீங்க செஞ்சு கொடுக்கலாம். ஸோ குழந்தைக்கும் நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து அம்மா கொடுக்குறாங்க அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ லாங் ரன்ல உங்க குழந்தைக்கு நீங்க ஹெல்த்தியா கொடுக்குறீங்க அப்படிங்கிறத தாண்டி ஃபுட்டை வந்து ஒரு என்ஜாய் பண்ணி அவங்க சாப்பிடணும், அதோட ஒரு கனெக்ஷன் வந்து ஃபீல் ஆகணும். அப்பனாதான் அந்த குழந்தை வந்து அந்த ஃபுட்டை வந்து விருப்பப்பட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க, இதையே ஃபாலோவும் பண்ணுவாங்க.
இப்ப சொன்ன எல்லா ஃபுட்டுமே ஒரு ஜென்ரல் ஐடியாக்கான தான் நான் சொன்னேன். இது எல்லாமே என் வீட்ல என் குழந்தைகளுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஃபுட் ரெசிபி தாங்க. ஸோ இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி இதுதான் ஒரு ஜென்ரல் கைடன்ஸா நான் சொல்றேன். உங்க குழந்தைக்கு சேஃபாவும் இருக்கணும், கொஞ்சம் சைக்காலஜிக்கலா அந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதா இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதே மாதிரி உங்க குழந்தைக்கு லஞ்சுக்கு என்னென்ன கொடுத்து விடணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்காண்டி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.